ஹலோ மக்களே, பரணி சண்முகம் வீட்டில் உள்ள தீபாவளி கொண்டாட்டம் செமையாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம சண்முகத்தோட அப்பாவும் கரெக்டாக தீபாவளி பரிசாட்டு அந்த சவுந்தர பாண்டி வச்சுருந்த அதே நாட்டு வெடிகுண்டு பாக்ஸை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பலகாரம்னு சொல்லிட்டு எல்லாருமே சூழ்ந்து இருக்கும்போது அந்த பாக்ஸும் நடு வீட்டில் இருந்த மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சவுந்தர பாண்டியும். அதே சமயத்தில் வீராவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதை பார்த்த உடனே சவுந்தர பாண்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யார் இவளை இங்கே இந்த வீட்டில் ஏற்றுனது? எனக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீராவை இங்கே விடுவீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சிவபாலனும் வீராவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஒரு வழியாக நம்ம சண்முகம் பரணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எல்லாரோட தலை தீபாவளியும் சிறப்பாகவே கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சவுந்தர பாண்டிக்கு சரியாட்டு ஒரு ஆப்பு நடக்குதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சவுந்தர பாண்டியனும் அவங்களோட ஆடியோலாம் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. என்ன சொல்கிற? அப்போ அவங்க போய் பார்க்கும்போது அந்த வெடிகுண்டு பாக்ஸ் எதுவுமே அங்கே இல்லையா? கண்டிப்பாக அங்கே தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆளும் இல்லை, எல்லாரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, ஆனால் அங்கே இல்லைன்னு எல்லாமே ப்ரூவ் ஆகிட்டு அப்படிங்கிற சொல்லவும் சவுந்தர பாண்டியும் அப்போ அந்த பாக்ஸ் எங்கே தான் போயிருக்கோம்? இந்த சண்முகத்தோட கடை வியாபாரம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு போல், இப்போ என்ன பண்ணுறது? அவனோட வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி நினைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம சண்முகத்தோட அப்பாவும் நிறைய பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி அவங்க தங்கச்சிட்டு வந்து, பாக்கியா நான் வந்து உனக்காக தீபாவளி பண்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தீபாவளி ரொம்பவே நல்ல சிறப்பான தீபாவளி. ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தலை தீபாவளி இருக்கு, அதனால உங்களுக்காண்டி எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சவுந்தர பாட்டினா, இங்கே என்ன எல்லாரும் ட்ரெஸ் இல்லாமலாம் சுற்றிட்டு இருக்கோம், கிழிஞ்ச துணியோட இருக்கும், இல்லை நீங்கள் தரக்கூடிய துணியை வச்சா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி எப்போ உள்ள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவும், இருன்னா இவங்க இப்படி தான் பேசிட்டே இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வரவேற்கிறாங்க நம்ம பாக்கியாவும். அதே சமயத்தில் நம்ம சண்முகத்தோட அப்பாவும், சரி வீரா இங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாகிட்டு சவுந்தர பாண்டியனா, அவள் இங்கே இருக்க போகிறா, அவளுக்கு தான் இந்த வீட்டிலே இடம் இல்லைன்னு சொல்லியாச்சுல, அதுக்கப்புறம் அவள் எதுக்கு இங்கே இருக்க போகிறான்னு சொல்லும்போது கரெக்டாக வீரா உள்ளே இருந்து வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி பார்த்துட்டு, இல்லை நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்திருக்க, தேவையில்லாமல் இங்கெல்லாம் இருக்காத அப்படின்னு வீரா கிட்ட இன்னும் சண்டை போட ஆரம்பிக்கவும் வீராவும் அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன, என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் நான் இல்லாமல் பின்ன வேற யார் இருப்பா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சண்முகத்தோட அப்பாவும், சரி எப்படி இருந்தாலும் தலை தீபாவளிக்கு கொண்டாட போகிறோம், அந்த டைமில் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லவும் நம்ம சிவபாலனும் நல்ல ஃபாஸ்ட்டாக தலையாடுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லும்போது சவுந்தர பாண்டி இதெல்லாம் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம சொன்னபடி யார் தான் இந்த வீட்டில் நடக்கிறா அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பாட்டி எரிச்சல் ஆகுறாங்க. இன்னொரு சைடு நம்ம சண்முகத்துக்கு வீட்டில் அப்படியே எல்லாமே தீபாவளி கொண்டாட்டம் ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த வாட்டி ரத்னாக்க தலை தீபாவளி, அது மட்டும் இல்லாமல் வீராக்கும் தலை தீபாவளி, அதனால் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி குடும்பம் மட்டும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுந்தர பாண்டிய குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பாக்ஸ் எங்கே தான் போயிருக்கோம், என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் பார்க்கும்போது அந்த சுபன்னு போட்டிருக்க பாக்ஸை பார்த்துடுறாங்க. என்னல இது, நம்ம கொடுத்த பாக்ஸ் மாதிரி இருக்கு, இது சுபன்னு வேற போட்டிருக்கு, அப்போ இதுதான் அந்த வெடிகுண்டா அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பாட்டி பதட்டாயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஐடியாலும், என்னது இது, என்ன சொல்கிறீங்க, அப்போ அந்த பாக்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம், அப்போ சண்முகத்துக்கு வீட்டில் தான் அது இருந்திருக்கோம், மாறுதலாக இங்கே வந்துட்டோம், அதனால தான் கடையில் அந்த பாக்ஸ் யாருக்குமே தெரியலை போல அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே சவுந்தர பாண்டி அப்படியே பதட்டாயிடுறாங்க. நம்ம அண்ணோட தீபாவளி பரிசு செமையாவே இருந்துச்சு. ஒரு வழியா பதட்டமான சவுந்தர பாண்டியனும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.